நீங்கள் இளையராஜா சார் கொஞ்சம் வாங்களேன். அனிருத் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அனிருத் வாங்க. ஆனால் நீ அனிருதாவே வாழ்கிறப்பா. நட உட பாவனை என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. மனோ வாங்க வாங்க. ஏஆர் ரஹ்மான் வாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணா எப்படி இருக்கும்? எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ சண்டை ஒரு அளவுக்கு இது எனக்கு ஈக்குவலானாலா? வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஆட்டையா. ரெண்டு பேரும் ஓரமா நில்லுங்க. தீலே தள்ளாடும் நேரத்திலே ஆரம்பிக்கலாமா? இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் என்ன இது? இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் மல்லி. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஆள் தான். ஒரு யார் வாய்ஸ்? சுஷீலாமா. ஆக்சுவலாக ஒரு தமிழ்நாட்டு பெண்களுடைய அடையாள குரல் அப்படின்னு பிசி சுஷீலாவுடைய குரலை சொல்லலாம். என் அம்மா பாடுற மாதிரி இருக்கு. உங்க அம்மா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொர்ணலதா யூனிக் வாய்ஸ். இல்ல மெல்டிங் சார். மெல்டிங் அண்ட் யூனிக் வாய்ஸ். அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை நீ நெஞ்சில் சுமப்பேன். பேரையும் தமிழர்கள் மறக்கவே இல்லை. இந்த ஜென்ரேஷன் அந்த பாட்டை பாடி முடிச்சோம்னே கை தட்டுது. ஆஹா, அத ஏன் என்றால் சுவர்தான் உண்டு தூரமில்லை இப்படி போ. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். மலேசியா வாசுதேவன். எனக்கு அந்த குரலை கேட்கறப்ப அது ஒரு ரிபலியஸ் வாய்ஸ்னு தோணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒருவேளை அவர் பாடிய நிறைய பாடல்கள் அப்படிங்கிறதுனாலயா அல்லது இந்த குரல்ல அந்த தன்மை இருக்கான்னு தெரியுது. ஒரு சின்ன இடம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இழந்த வளர்த்திருக்கு, இழந்த வளர்த்திருக்கு. ஏறி சூப்பர். ஏங்க கொண்டு விட்டீங்க. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? ஏஆர் ரஹ்மான் குரலின் தனித்துவம் என்ன? ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்டர். எந்த சாங்ல ஒரு வாய்ஸ் கேட்டாலுமே அது எனர்ஜியா தான் இருக்கும். சோக சாங்ல கேட்டா கூட ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி ஒரு பூஸ்டிங் அப்பா இருக்கும். ஒருத்தன் சோகமா இருக்காங்கன்னா தத்துவத்தை சொல்லி பாடல் எழுதினாங்க இல்லையா? இப்ப இருக்கிற இளைஞனுக்கு சோகம் வரும்போது கோபம் வருது, ஏங்கர் வருது. அத கரெக்டா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா அம்மா. ஓர் உலகம் அம்மா அம்மா. உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீ சுமந்த பிள்ளையாய் நான் இருந்தேன் அம்மா. நான் சுமக்கும் பிள்ளையாய் நீ ஆனாய் அம்மா. எனக்கு ஏதுமாயிருந்தால் உனக்கு வேறு பிள்ளை உண்டு. உனக்கு ஏதுமாயிருந்தால் எனக்கு வேறு தாயிருக்கா. இளையராஜாவின் குரலின் உச்சம் எது நீங்க நினைக்கிறீங்க? எந்த பாடல்? உனக்கு ஏதாவது இருக்கா? அந்த பிரச்சனை. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு தென்றலும் வீசையிலே. நான் கேட்கறது சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. இல்ல அந்த பாட்டு பாட முடியுமா? இளையராஜா வாய்ஸ். நீங்க என்ன சார் ஆளு இளையராஜா மாதிரியே இருக்கீங்க? அவர்கிட்ட கொடுங்க. இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகாரின் பேரில் சின்ன வயசுலேருந்து இசை ஆர்வம். ராஜா சார், MS விஸ்வநாதன் சார் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச. முதல்ல நீ வந்து எனக்கு என் கூட பேசுறதுக்கு பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர்கள். சின்ன வயசுலேருந்து பாடவும் செய்வேன். பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட ஆரம்பிச்சதுலேருந்து தங்களிடம் இருந்து 20,000 CDக்களை பறிமுதல் செய்ததாக குறிப்பிட்டுள்ளது. இளையராஜா ராஜா சாருடைய பாடல்கள் தான் நான் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது இந்த உடையை போட்டு பார்க்கலான்ற ஒரு இருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முரளிதரன் இந்த பிரச்சனை ஒரு சிவில் பிரச்சனை என்பதால் கிரிமினல் புகார் அளிக்க முடியாது என கூறி இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவு. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே மலிச்சந்திரன் காயிலே
சிறு சிங்கார அதில் இளையராஜாவின் பாடல்களை காப்புரிமை இல்லாமல் தங்கள் நிறுவனம் பயன்படுத்தியதாக அளித்த புகாரில் வழக்கு பதிந்த குற்றப்பிரிவு காவல்துறை தோப்புக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனத்தின் மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. எக்கோ நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தது. அதில் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். Thanks. Love you. Forever.